அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்காக பிரத்யேகமான ஒரு டெஸ்ட் பேட்ச்சு டிஎன்பிசி குரூப் 4 தரத்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதிச் சுற்று. இந்த பேர் பார்க்கும்போதே தெரியும், இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களோட கடைசி வாய்ப்பு. இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணலன்னா அடுத்த என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி கட்டாயமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இதோட முழு தகவலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒவ்வொரு பேட்சும் ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ லாஸ்ட் பேட்ச் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லாஸ்ட் பேட்ச் முடிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கியிருப்போம் சரிங்களா. அந்த ஃபீட்பேக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எக்ஸாம் கிளியர் பண்ணவங்ககிட்டையும் ஃபீட்பேக் வாங்குவோம். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபீட்பேக் வாங்குவோம். ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து 1 மார்க் 2 மார்க்கு இந்த கிட்டத்தில் நெருங்கி வந்து விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்டையும் ஃபீட்பேக் வாங்குவோம். எல்லாருமே எங்களுக்கு காமன், அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டு தான் சார் எங்களுக்கு அது ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது தான் எங்களோட ரியல் கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது சார். அப்போ தான் இது நாங்கள் ஃபுல் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்கள் ரேங்க் முன்னாடி வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த கிட்டத்தில் வந்து இந்த வாய்ப்பை நழுவ விட்டாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் கடைசி வரைக்கும் பார்ட்டாகவே பிரித்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தோம் சார். நாங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதே வந்து கடைசி எக்ஸாமுக்கு முந்தின ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் சார் நாங்கள் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதே எழுதணும். ஸோ இது வந்து எங்களோட தோல்விக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இதை மையமாக வச்சு தான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் முன்னாடி எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த டெஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருக்காக ரிலீஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எல்லாமே படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்காக தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த 20 ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் 5 ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டு எல்லாருமே படிச்சிருக்கிறவங்க மட்டும் தான் எழுதணுமா அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒரு 70% படிச்சிட்டேன் சார், ஒரு 30% தான் பெண்டிங் இருக்குது, இல்லை எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் படிக்கலை சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை வந்து எழுதலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் ஓடக்கூடிய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிரித்து பார்ட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு பார்ட்டாக படிக்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக எழுதி பார்க்கும்போதும் ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு 4 சப்ஜெக்ட் சேர்த்து எழுதி பார்க்கும்போதும் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நம்மளோட ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்கே வீக்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். அதான் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டை முன்னாடியே எழுதி பார்க்குறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி நம்ம ஒரு கிளியரான ஒரு இது பார்க்கலாம், ஷெடியூல் எப்படி கொடுத்துருக்கோம், இவனோட என்னன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 5000 கேள்விகள், புரியுதுங்களா, 5000 கேள்விகள் இருக்க போது. ப்ளஸ் வந்து தேர்வு தொடங்கும் நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/4/2024 அன்னிலிருந்து தொடங்க போதுங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது ஃபுல்லாக பாருங்கள், அழகு வாரியான திருப்புதல் தேர்வு மொத்தம் 5 திருப்புதல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ளஸ் முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 20 தேர்வு, மொத்தம் 25 தேர்வு. எல்லா தேர்வுமே எத்தனை கேள்வி நடக்க போகுது, 200 கேள்விகளுக்கு ஒன்று நடக்க போகுது. உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்க போகுது, புரியுதுங்களா. அதாவது உங்களுக்கு டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி எந்த இதுவுமே மாறாமல் அச்சல் அதே சேம் வினாத்தாள் மாதிரி என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் நடக்க போகுது. டெஸ்ட்டு எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஷெடியூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி தேர்வுக்கான அந்த அறிவுரைகள் பற்றி பார்ப்போம் சரிங்களா. தேர்வு ப்ளஸ் வந்து தேர்வு நேரம் ஒன்றுமே கிடையாது, 200 கேள்விகள், இதெல்லாம் 3 மணி நேரம் தான். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுதான் முக்கியமானது. இங்கே பாருங்கள், அதாவது இறுதிச் சுற்று, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பிரத்யேக டெஸ்ட் பேட்ச் 25 தேர்வுகள், சவாலான கேள்விகள், இதுதான் முக்கியமானது. அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஏற்கனவே எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பல்வேறு கட்டங்களுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபைனல் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரியலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ரியலாக எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள்,
இந்த தேர்வை கடைசி வாய்ப்பாக நினைக்கும் மாணவர்களுக்கான டெஸ்ட் பேட்ச். அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இதுதான் சார் எனக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உங்களோட முழு எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் 100% தான், 99% எஃபோர்ட் கூட செட் ஆகாது. உங்களோட 100% எஃபோர்ட் நீங்கள் யார் போடுறீங்களோ கட்டாயமாக இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்கள், ஒரிஜினல் வினாத்தாளை போல ஒவ்வொரு கேள்விகளும் குரூப் 4 தரத்தில் அமைந்திருக்கும். இதுதான் முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். அதாவது இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சில கொஸ்டின்ஸ் சில இடத்துல கஷ்டமாக கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியாக அந்த குரூப் 4 லெவல்லையே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாமை நீங்கள் இது பண்ணுறதுக்கு சூப்பரான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அனைத்து பாடங்களையும் படித்து தயார் நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 5 திருப்புதல் தேர்வுகள், 20 முழு மாதிரி தேர்வுகள் அசல் வினாத்தாளை போல 200 கேள்விகளாக நடைபெறும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், தேர்வு எழுதுவதற்கான 4 வழிமுறைகள். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை எப்படியெல்லாம் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிறதாங்க முக்கியமானது. சரிங்களா? அதாவது முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் வினாத்தாள்கள், OMR ஷீட் மற்றும் விடைகளுடன் ஹார்ட் காப்பி, அதாவது ரியலான அந்த கொஸ்டின் பேப்பரே தேர்வு நாளுக்கு முன்கூட்டியே கொரியர் மூலமாக தங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும். என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, 3 கட்டமாக உங்களுக்கு கொரியரில் ஒரு 5 செட்டு 10 செட்டு திரும்ப ஒரு 10 செட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இந்த 25 செட்டு கொஸ்டின் பேப்பரையும் உங்களுக்கு கொரியர் மூலயமா என்ன ஆக போகுது, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு, அதாவது எப்படி அந்த ரியலாக கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ சீல் பண்ணி அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு வரும். புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பர், OMR ஷீட்டு, அதில் கீ ஆன்சரும் தனியாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் ரியலாக வந்து எக்ஸாம் ஹாலில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ, எக்ஸாம் ஹாலில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணோம், டைமர் ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு 2 hours ஒரு 45 minutes நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பிஃபோராக வந்து ஒரு 15 minutes பிஃபோராக டெஸ்ட் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதாவது அது எப்படின்னா, சும்மா வந்து ஏதோ தானே எழுதாமல் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு என்ன டைம் அங்கே மெயின் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே டைமில் என்ன பண்ணுங்கள், டைமர் ஆன் பண்ணிட்டு எக்ஸாக்டாக எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து PDF உடைய 2வது, இது வந்து எனக்கு வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் வேணும் சார் அப்படிங்கிறவங்க முதல் ஆப்ஷன். 2வது இது கொண்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 2வது பாருங்கள், PDF வடிவில் சாஃப்ட் காப்பி, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மெயில் அண்டு வாட்ஸ்அப்பில் என்ன ஆகும், கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். கேள்வித்தாள்களை பெற நினைக்கும் மாணவர்களுக்கு மெயில் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக வினாத்தாள்கள், OMR ஷீட் மற்றும் விடைகளுடன் அனுப்பப்படும். நீங்கள் வேணுன்னா மொபைல்லே வச்சுக்கிட்டு எழுதிக்கலாம் கொஸ்டின் பேப்பர்ஸ், இல்லைனா பிரிண்ட் அவுட் நீங்கள் வீட்டில் எனக்கு பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது சார்னிங்கன்னா தாராளமாக பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கடைசி நேர திருப்புதலுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தேர்விற்கு பயிற்சி செய்ய நினைக்கும் மாணவர்களுக்கு விடுதி மற்றும் உணவு வசதியுடன் வேலூர் மற்றும் திருச்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்போது ஒரு சிலர் நினைப்பாங்க, லாஸ்ட்டாக இந்த ஒரு 1.5 month இல்லை 1 month எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் ஒன்லி ப்ரிப்பரேஷன் அண்ட் டெஸ்ட் பேட்ச், ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் இதை மட்டும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இங்கே டெஸ்ட் பேட்ச் போட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குரூப் 4 தான் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 பேர் 4 பேரை கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைனா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைனா எனக்கு லோன்லேயே வந்து எனக்கு நான் வந்து ஒரு செப்பரேட்டாக இருந்து இந்த ஒரு 1.5 month டெஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம், வேலூர்லேயும் இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ வேலூர்லேயும் திருச்சியிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஸ்டே பண்ணலாம். அங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும், படிக்கக்கூடிய ஹால் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே என்ன பண்ணலாம், அழகாக வந்து இந்த 1.5 month சூப்பராக தங்கி டெஸ்ட் பேட்சிங் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தங்களுக்கு குறிப்பிட்டுள்ள தேதியில் வேலூர் மற்றும் திருச்சியில் அகாடமிக்கு நேரடியாக வந்து தேர்வினை என்ன பண்ணலாம், எழுதிவிட்டு செல்லலாம். அதாவது நான் வந்து எனக்கு தங்க முடியாது சார், நான் நியர்பை தான் இருக்கேன், வேலூர் நியர்பை இருக்கேன், திருச்சி நியர்பை இருக்கேன் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு குறிப்பிட்டிருக்க தேதியில் நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக என்ன பண்ணலாம், டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி இங்கே மெயின் எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரி ஒரு ஹாலில், ஓகேங்களா, அதே மாதிரி பெஞ்சில் நம்பர் இருக்கும், அதே மாதிரி என்ன பண்ணலாம், உங்களுக்கு அழகாக ப்ரொஃபஷ்னலாக அதே மாதிரி நடக்கும் டெஸ்ட். ஒரு சூப்பர்வைசிங் பக்கத்து ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டைமுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீட்டாக நடக்கும். இது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ டேரெக்டாக ஷெடியூல் போயிடலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஷெடியூலில்
டெஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழ் 50 கேள்வி, பாலிட்டி 75 கேள்வி, கணிதம் 75 கேள்வி, மொத்தம் வந்து 200 கேள்வி. இது வந்து டெஸ்ட் 1. அடுத்து டெஸ்ட் 2 பாருங்கள். அது டேட்டும் பார்த்துங்க, 25ஆம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டெஸ்ட்டுக்கு சென்டரில் ஒரே நாள் தான் கேப்பு. ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் கேப்பே இருக்காது, அடுத்தடுத்த நாளே கூட வரும். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 ஃபுல் டெஸ்ட் எழுதுற வரைக்கும் தாங்க கஷ்டம். அடுத்தடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு 4 ஃபுல் டெஸ்ட் கூட எழுதுவீங்க, அந்தளவுக்கு தயாராகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 2வது ஃபுல் டெஸ்ட்டு 8வது தமிழ் யூனிட் 8. அடுத்து இந்த புவியியல். ஸோ இதுவுமே 50 கேள்வி, 75 200 கேள்வி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 3 பாருங்கள், 9th தமிழ், அடுத்து INM. ஓகேங்களா? ஸோ அடுத்து யூனிட் 9 அதே மாதிரி 50, 75 200 கேள்வி. சரிங்களா? அடுத்து டெஸ்ட் நம்பர் 4 பாருங்கள். நான் 5 ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து ஃபுல் டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாமே படிக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்து 10th தமிழ் ப்ளஸ் வந்து வரலாறு நடப்பு நிகழ்வுகள், அதே தான் 50, 75 200 கேள்வி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 11th 12th தமிழ் 50 கேள்வி, அறிவியல் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அதே தான் 75 200 கேள்வி. ஸோ இதுதான் இது. அடுத்து பாருங்கள், 6வதுலேருந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வரும். இங்கே பாருங்கள், 5ஆம் தேதி, அப்புறம் 7ஆம் தேதி ஒரு நாள் கேப்பு, அப்புறம் ஒரு நாள் கேப்பு, அப்புறம் ஒரு நாள் கேப்பு, அதுக்கப்புறமா ஒன்று ஆகிடும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள், 13ஆம் தேதி 13, அடுத்து 13, 15, 17, 19, 21, 23 எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தாங்க. சரிங்களா? இங்கே பார்த்துக்குங்க. அடுத்து 27, 29, அப்புறம் கண்டினியூஸாக வந்துடுது பாருங்கள், 30, 1, 2, 4, 5, 6, 7 இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. முதல் விஷயம், ஒவ்வொரு டெஸ்ட்டை முடித்த உடனே என்ன பண்ணணும், அன்றைக்கி, ஏன்னா அன்றைக்கி தான் படிச்சிருப்பீங்க, அன்றைக்கி தான் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும், உடனே டெஸ்ட்டை முடித்தோடனே இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கே எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டின் ஏன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், அப்படி எப்படி அந்த மிஸ்டேக் வந்தது என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லை எல்லா டெஸ்ட்லேயும் என்ன பண்ணுவீங்க, ஒரே மாதிரியான மிஸ்டேக்கை கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் இத்தனை டெஸ்ட் எழுதுறதுக்கு எந்த யூஸும் கிடையாது. பார்த்துக்குங்க, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வரைக்கும் படிக்கவே இல்லை சார், அந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க. நீங்கள் படித்து வந்திருக்கிற கேள்வியை, சப்போஸ் கேள்வியில் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அந்த கேள்வி ஏன் மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறேன், நமக்கு கேள்விப்படவே இல்லை, அந்த கேள்வி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிறத விட்டுருங்க. ஆனால் படித்த ஏரியாவிலேருந்து கொஸ்டினை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வரும்போது படித்த கேள்வியை யார் ஒரு கேள்வி கூட மிஸ்டேக் பண்ணாமல் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளில வராங்களோ அவங்க என்ன பண்ணலாம், கட்டாயமாக போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆஃப்லைன், அதாவது நீங்கள் நேரடியாக இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எழுதிட்டு போகிறதா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ப்ளஸ் வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பராகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க சார். நீங்கள் கொரியர் மூலயமா, கொரியர் வந்து கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே கொரியரில் தான் அனுப்புவோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 550. இந்த 3 ஆப்ஷனுமே இதாங்க இது. ஓகேங்களா? நான் சொன்ன 3 ஆப்ஷனுக்கும் ஒன்று எனக்கு சாஃப்ட் காப்பியாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க சார் போதும் அப்படின்னா அந்தந்த தேதியில் என்ன ஆகும், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகும். சரிங்களா? அந்த தேதியில் தான் ஆகும் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. நீங்கள் அது எப்படி அட்மிஷன் போடணும், டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் கீழே சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் தான். ஏதாவது டவுட்னா நீங்கள் இன்ஸ்டியூஷன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு விதமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாங்க. ஒன்று டேரெக்டாக கூகுள் மூலிமா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் பேஜ் போயிடும். சரிங்களா? ஸோ ஆனால் கூகுள் மூலிமா போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வருங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மூலிமா போனால் எப்படி பேஜ் ஓப்பன் ஆகும், அங்கே எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி அட்மிஷன் ஆகணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் மூலிமா போனால் எப்படி அட்மிஷன் ஆகணுன்றது பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு சென்னை IAS அகாடமி வெள்ளூர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கீழே லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ்னு, இதை நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் பேஜில் இதை கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜ் என்ன பண்ணணும், இது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்
இது ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இப்போ இத்தனை பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குது, பை நவ் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், கடைசியில் இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச்சு அப்படின்னு கடைசியாக இருக்குங்களா. இந்த பை நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் ஏற்கனவே படித்து காமிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில், அதாவது பிடிஎஃபோட ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தோம். அது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா. அடுத்த ஒரு இந்த பேஜ்லேயே அடுத்து வேறு எதுவும் கிடையாது. இந்த பேஜ்லேயே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் என்னென்னா, அதாவது எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்துடணும் சார், எனக்கு வந்து கொரியர் மூலிமா வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆஃப்லைன் ஹார்ட் காப்பி சென்ட் பை கொரியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பே பண்ணிங்க. 550 ரூபா பே பண்ணணும். அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே அமௌண்ட்டு காட்டும். என்ன கிளிக் பண்ணுறதோ அமௌண்ட்டு காட்டும். அடுத்து நான் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க கிளிக் பண்ணினா என்ன ஆகும், 300 ரூபான்னு காட்டும். இதுதான் விஷயம். அப்போ வந்து இன்ஸ்டியூஷனில் வந்து நான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும் சார், இல்லை டேரெக்டாக இன்ஸ்டியூஷனில் வந்து நான் டெஸ்ட் எழுதணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணிக்கலாம், வந்து பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் நீங்கள் பே பண்ணவங்க, ஓகேங்களா, பே பண்ணவங்க கூட சப்போஸ் இதில் பே பண்ணுற கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டியூஷனில் காட்டினீங்கன்னா அங்கேயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இதுதான் டீட்டெயில்ஸ் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் இமெயிலு, ஃபோன் நம்பர். இந்த இமெயிலும் இந்த ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுக்கணுங்க. போதுமான அளவுக்கு இந்த ஃபோன் நம்பரை வந்து வாட்ஸ்அப் நம்பராக கொடுங்க. அப்போ தான் கொஸ்டின் பேப்பர் வந்து சப்போஸ் ஆன்லைனில் அட்மிஷன் போகிறவங்களுக்கு கரெக்டாக வரும். ப்ளஸ் வந்து இந்த அட்ரஸ் இதெல்லாமே என்ன ஆகுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்து அடுத்து கொடுத்துட்டு முக்கியமாக அதே மாதிரி இங்கே அந்த சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து ஃபோட்டோ கேட்கும். சரிங்களா. அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து இது எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. சரிங்களா. இதெல்லாமே கிளியராக கொடுத்துருங்க. முக்கியமாக வந்து இந்த ஃபார் கொரியர் டெலிவரி பர்பஸ்க்காக முக்கியமாக இந்த நம்பரு இது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் சப்போஸ் வந்து உங்கள் இதுக்கு கொரியர் ரீச் ஆகலைன்னா கூட கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து இது ஃபுல்லாக இது முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது முடிச்சு பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், பேமெண்ட் ஆப்ஷன் இது அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதோடு என்ன பண்ணலாம், நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ இதாங்க ஆப்ஷன். சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்ஸ்டியூஷன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எக்ஸாம்ஸ் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷன் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.